வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. பாக்யாவோட மாமனார் தூங்கிட்டு இருக்காரு. எழுந்து பார்த்தா வயிறு பசி எடுக்குதுன்ட்டு அவர் வந்துட்டு ஜெனியை கூப்பிட்றாரு. ஜெனிக்கிட்ட இருந்து குரல் இல்லை, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவரு வந்துட்டு சரி சாப்பிடலாம் நம்மளே போயிட்டுன்ட்டு மாத்திரை வந்து பார்த்தா எந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு தெரியலன்ட்டு இவரே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா எந்த மாத்திரை தெரியல சாப்பிட்றதுக்குன்ட்டு அவர் வந்து தூங்கிடுறாரு. இதே நேரத்தில் பாக்யா லிஸ்ட்டு போட்டுட்டு இதில் மளிகை சாமான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், பக்கத்தில் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா அதனால நீட்டு செல்வி திட்டுறாங்க. எதுக்காக்கா நீங்களும் பழனிசாமி போயிட்டு பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு வைங்கன்னு பார்த்தாக்கா இப்போ ஆர்டரை வாங்கிட்டு வந்தீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவங்க குடிச்சிட்டு வந்து கலட்ட பண்ண என்ன பண்ணுறதுன்ட்டு கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, நம்மளுக்கு பயம்தான் இந்த மாதிரிலாம் பேச வைக்கிது, அதனால் பழனிசாமி நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார், இந்த பயத்தெல்லாம் நீங்கள் தூக்கி வச்சுடுங்க, இதெல்லாம் பார்த்தா நம்மளால் பிழைக்க முடியாது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் இந்த லிஸ்ட்டை எடுத்துன்னு போயிட்டு மளிகை சாமான் கடையில் கொடுத்துட்டு அப்படியே வீட்டை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அமிர்தா கிட்ட புலம்புறாங்க. அத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்கும்ட்டு நாமளும் நம்புவோன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜெனி எழுந்து பார்க்குறாங்க. டைம் ஆகிடுச்சு மாறுதுன்ட்டு தாத்தா வந்து பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. சாப்பாடு வந்து பார்க்குறாங்க, சாப்பாடு சாப்பிட்ருக்காரு மாறுதுன்ட்டு அந்த இடத்துல பாக்கியா வந்து நிற்கிறாங்க. என்னம்மா நீ சாப்பிட்டியா, தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்தியானோடனே தாத்தா சாப்பிட்ருக்காரு, ஆனால் மாத்திரை சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலன்றாங்க. இவங்க வந்துட்டு தாத்தாவை பார்த்தாக்கா அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பி பார்க்குறாங்க, அவர் எழுந்திரிக்க மாட்டாரு. இவங்கள வழுக்க டைம் எழுத்தாக்கா அவரால் பேச முடியல, அவர் மயக்கத்தில் இருக்காரு. எழிலுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெனி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. செழியனும் இனியாவும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் என்னால் தான் தாத்தா, நான் உங்களை கவனிக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தாத்தான்ட்டு ஜெனி அழுகுறாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை உங்ககிட்ட யார்கிட்டையாவது கேட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுருந்தேன்னா கூட தெரியாது, ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் மாத்திரை சாப்பிடாம சாப்பாடு சாப்பிட்டு விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் நல்லா தான் இருக்கேன், தப்பெல்லாம் என் மேலே தான் மானிட்டு சரி நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்கன்னுட்டு அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்து அவங்க மாமனாரை போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஜெனிக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதே நேரத்தில் ராதிகா வீட்டில் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காப்பி கொடுக்குமான் போது காப்பி ஜாஸ்தி குடிக்கக்கூடாதுன்ட்டு அவங்களும் போய்ட்டு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அத்தைக்கு காப்பி கொடுத்தேன்னொன்னே அவங்களுக்கு எதுக்காக நான் கொடுக்கணுன்ட்டு, என்னம்மா அது இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு நானும் அது காப்பி போட்டு கொடுக்குறேன்றாங்க. சரி சரி இரு நானே போட்டு கொடுக்குறேன், என் மாமியார் கூட நான் கவனிக்கல, ஆனால் உன்னை கவனிக்க வந்துட்டு உன் மாமியாரெல்லாம் கவனிக்க வேண்டியதாக போச்சு, இதெல்லாம் என் தலையெழுத்தானிட்டு அவங்க வந்துட்டு காப்பி எடுத்தோன்ட்டு கோபியோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு காப்பி நான் கேட்டேனான்றாங்க. ராதிகா தான் கொடுக்க சொன்னான்னு கொடுத்தவொடனே ரொம்ப தான் கவனிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு அவளை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை, நீங்கள் குடிப்பீங்க, இது எனக்கு வேணான்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. சரி கொடுங்கன்ட்டு அவங்க கையில் வாங்குற மாதிரி வாங்கி விட்டுடுறாங்க. கீழே விழுந்துடுது. என்ன நீங்கள் கீழே போட்டுட்டீங்கன்ட்டு, என்ன நீ தட்டி விட்டுட்டு என் மேலே பழி சொல்கிறான்ட்டு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. ராதிகா வந்து நிற்கிறாங்க. ஏத்துக்கு கீழே கொட்டினீங்கன்ட்டு, பாரு ராதிகா காப்பி எடுத்து கொடுத்தாக்கா இவங்க பாரு கீழே ஊற்றிட்டாங்கன்ட்டு எனக்கு காப்பி கொடுத்த மாதிரி கொடுத்து ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போடுறீங்களா, ரெண்டு பேரும் வேணும்னு பேசி வச்சுக்கிட்டு ஒன்றா என்ன சண்டை போடுறீங்களான்ட்டு இவங்க கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா உனக்கு வேணும்னாக்கா சீக்கிரமாக அங்கே வானோன்னு அவர் வேறு அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஹோட்டல், அதனால் அவர் பதறி அடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு கிளம்புறாரு. கோபி வரட்டும் இங்கே என்ன நடக்குது பாருன்ட்டு அவங்க மாமியார் சொல்லும்போது ராதிகா ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.